பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அன்புக்குரியவர்களே, அருமையான காலை வேளையிலே உங்களை அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் காத்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நாம் எருசலேம் விட்டு பிரியக்கூடாது. எருசலேம் என்று சொல்லுகிறது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தானத்தை குறிக்கிறது. ஒருவேளை சில வேதனையின் பாதையில் போகும்போது எங்கே போவேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? யாரிடத்திலும் போகாதிருங்கள். நமக்கு விடுதலை அளிக்க, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். நாம் எருசலேமின் வாசற்படியில் காத்திருப்பதையே, உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். காரணம், கர்த்தருடைய ஆலயத்தின் மகிமை அவர் உணர்ந்திருந்தபடியால் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் நம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் சொன்னது போல, சில பாடுகள் வரும்போது நாம் முதலில் சிந்திக்க தொடங்குவது, ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயத்திற்கு கடந்து போகிறேன், என்னுடைய கடமைகளை நான் செய்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் சம்பவிக்கவில்லை? இன்னும் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று அவர் எந்த இடத்தில் வைத்து உங்களுக்கு வாக்கு கொடுத்தார், அந்த இடத்திலே நீங்கள் முழங்கால் ஊன்றி காத்திருங்கள். கண்டிப்பாக அதற்கு தான் இந்த வசனத்திலே எருசலேம் விட்டு போகாமல் அவர் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டியதை நமக்கு அடைய வேண்டுமானால் நான் காத்திருக்க வேண்டும் தெய்வ சமூகத்திலே. அது ஒருவேளை வீட்டில் ஜெப அறையா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆலயத்தை விட்டு பிரிகிற ஒரு சூழ்நிலை நாம் ஒரு நாளும் கையில் எடுக்கக்கூடாது. சத்துரு முதலில் காண்பிப்பான், நீ ஆலயத்திற்கு போய் என்ன கண்டாய்? காரணம், அந்த ஆலயத்தில் சகல மகிமையும் உண்டு. ஒருவேளை அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது வீட்டுக்கு வரும்போது நமக்கு பல பாடுகள் ஒருவேளை அங்கு இங்குன்னு நாம் யோசிக்க தொடங்குவோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நீ காத்திருக்கும் போது கண்டிப்பாக இன்னொரு காரியம் நம்முடைய மனதை போட்டு அலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாதபடி காத்திருந்தவர்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய மகிமையை தரிசித்தார்கள். அன்புக்குரியவர்களை, நாம் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். 1. 2வது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு எப்பொழுதெல்லாம் ஆலயத்திலே ஆராதனை நடக்கிறதோ அந்த ஆராதனை நடத்துகிறவர்களாய், நாம் ஆராதனைக்கு செல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருப்போம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் இருப்போம், வாக்குத்தத்தங்களை பெறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.